வணக்கம் சுவேதா. வணக்கம். நீங்கள் கடந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையில் சிறந்த முறையிலே சித்தியடைந்துள்ளீர்கள். அத்தோடு தமிழ் மொழி மூலம் அகில இலங்கை ரீதியில் நீங்கள் முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்டதுக்கு முதலாவதாக தமிழ் CNN இணையதளம் உங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. அத்தோடு காலத்திலும் நீங்கள் கல்வித்துறையில் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது. சரி, உங்களுடைய முழு பெயர்? என்னுடைய பெயர் மாலவன் சுபதா. எந்த பாடசாலையில் கல்வி கற்றீர்கள்? நான் திருக்கோவில் தம்புலிவில் கலமகள் வித்தியாலயத்தில் கல்வி கற்கின்றேன். எத்தனை புள்ளிகளை பெற்றுள்ளீர்கள்? நான் 193 புள்ளிகளை பெற்றுள்ளேன். உண்மையில் நீங்கள் சிறந்த முறையில் 193 புள்ளிகளை பெற்று இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் சிறந்த முறையில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு யார் யார் இந்த கல்வியில் முன்னேற்றம் அடைவதற்கு ஊக்குவிப்பாக இருந்தார்கள்? எனது பாடசாலை அதிபர் மற்றும் பாடசாலை ஆசிரியர்கள், எனது பெற்றோர் மற்றும் எனக்கு பாடசாலையில் தவிர்த்து எனக்கும் என்னுடைய பாடசாலை சக மாணவர்களுக்கும் கல்வி எனது பிரத்யேக வகுப்பு ஆசிரியர் அனைவருமே எனக்கு இது உந்துகோலாக அமைந்திருந்தனர். உங்களுடைய வகுப்பு ஆசிரியர் பெயர் கூற முடியுமா? எனது வகுப்பு ஆசிரியர்கள் திருமதி ராணா ராஜேந்திரமூர்த்தி மற்றும் திருமதி பூனா பகீரதன். நீங்கள் பாடசாலைக்கு சென்று வீடு வந்ததும் நீங்கள் படிப்பதற்காக எவ்வளவு நேரத்தை அதுக்காக நீங்கள் ஒதுக்குவீர்கள்? விளையாட்டுக்காக எவ்வளவு நேரத்தை நீங்கள் ஒதுக்குவீர்கள்? நான் பாடசாலையிலிருந்து வீடு வந்ததும் எனது பாடசாலை வகுப்பு ஆசிரியர் நடத்தும் வகுப்பிற்கு செல்வேன். அதன் பின்னர் வீடு வந்து சிறிது நேரம் விளையாடுவேன். அதாவது ஒரு மணித்தியாலம் அப்படி விளையாடுவேன். பின்னர் அந்த பிரத்யேக வகுப்புக்கு நான் செல்வேன். உண்மையில் நீங்கள் சிறந்த முறையில் 5ஆம் ஆண்டில் நீங்கள் தற்போது கல்வி கற்றுக் கொண்டிருந்தாலும் கூட சிறந்த முறையில் நீங்கள் பதிலளிக்கின்றீர்கள். உண்மையில் உங்களுக்கு நிச்சயமாக ஒளிமயமான ஒரு சிறந்த எதிர்காலம் ஒன்று இருக்கிறது. அந்த வகையில் சுபதா, நீங்கள் படித்து எதிர்காலத்தில் எந்த துறையில் நீங்கள் சாதனைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய எதிர்பார்ப்பு? நான் வைத்தியராகி இந்த மருந்துகள் கண்டுபிடிக்கப்படாத நோய்களுக்கெல்லாம் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. உண்மையில்